வணக்கம் நண்பர்களே, பணம் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது யார் கண்ட்ரோல்ல இருக்கா, நீங்களா இல்ல அவங்களா? இன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட லாப வரைபடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உளவியல் தந்திரங்களை நம்ம தோண்டி எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இதை மட்டும்தான் வாங்க போறேன் ரொம்ப உறுதியா கடைக்குள்ள போறீங்க இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், நிஜமாவே உங்க முடிவுகளை நீங்க தான் எடுக்கிறீங்களா, இல்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்க கையை பிடிச்சு இழுக்குதா? அந்த ஆட்டோமேட்டிக் கதவு திறந்த உடனே நீங்க நுழையிறது வெறும் ஒரு கடைக்குள்ள இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் மேஸ், அதாவது ஒரு உளவியல் புதிர்வழி பாதை. உங்களை அதிகமா செலவு செய்ய வைக்கணும்னே சைக்காலஜிஸ்டுகளும் ஆர்கிடெக்டுகளும் சேர்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமா டிசைன் பண்ண ஒரு பொறி அது. சரி வாங்க, நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம். நீங்க கடை வாசல்ல கால் வச்சதிலிருந்து உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை கையில் எடுக்கிற வரைக்கும் உங்க வழியில என்னென்ன பொறிகளை வச்சிருக்காங்கன்னு இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பால், முட்டை, பிரெட் இந்த மாதிரி டெய்லி தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் ஏன் எப்பவுமே ஸ்டோரோட கடைக்கோடியில வச்சிருக்காங்கன்னு? இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ்ட் பேத்திங். அதாவது ஒரே ஒரு பொருள் வாங்க வந்த உங்களை கூட கடை முழுக்க அவங்களுக்கு அதிகமா லாபம் தர பொருட்கள் வழியா நடக்க வைக்கிற ஒரு தந்திரம் இது. உங்க லிஸ்ட்ல இருக்கிறது பால், முட்டை, பிரெட். சிம்பிள். ஆனா அந்த ஸ்டோர் உங்களுக்கு காட்டுற பாதை என்ன? சிப்ஸ், சோடா, கண்ணை பறிக்கிற காஸ்ட்லி ஸ்நாக்ஸ். உங்க எளிமையான ஷாப்பிங் பயணத்தை ஆசைய தோன்ற ஒரு நீண்ட பயணமா மாத்திராங்க. இப்ப ரீட்டைல் உலகத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்கலாம். அவங்களோட கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? ஐ லெவல் இஸ் பை லெவல். ரொம்ப சிம்பிள். உங்க கண்ணுக்கு நேரா என்ன இருக்கோ அதை தான் நீங்க யோசிக்காம எடுத்துக்காட்டுல போடுவீங்க. இதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாமா? உங்க கண் மட்டத்துல எப்பவுமே அதிக லாபம் தர்ற காஸ்ட்லியான பிராண்டுகள் தான் இருக்கும். ஏன்னா அந்த பிராண்டுகள் அந்த பிரைம் ஸ்பாட்டுக்கு ஸ்லாட்டிங் ஃபீஸ்னு தனியா காசு கட்டுறாங்க. ஆமா, மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புது பிராண்டுகள் இருக்கும். ஆனா உண்மையான பெஸ்ட் டீல்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்க்கணும். அது எப்பவுமே கீழே தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். உண்மையா சொல்லுங்க, நீங்க என்னைக்காவது இப்படி குனிஞ்சு தேடி ஒரு சூப்பர் டீலை பிடிச்சிருக்கீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த சிஸ்டத்தை பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வாவ்! அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி உங்க அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. சரி, ஸ்டோரோட பாதைகளை எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஆனா கேம் இன்னும் முடியல. இப்பதான் ஃபைனல் பாஸ் ஃபைட்டே வருது. உங்க உணர்ச்சிகளை பயன்படுத்தி பில்லிங் கவுண்டர்ல உங்களை விழ வைக்கிற தந்திரங்கள் அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஸ்டோர்க்குள்ள நுழைஞ்சதும் உங்களுக்கு என்ன வாசனை வரும்? சூடா பிரெட் பேக் பண்ற வாசனை, இல்லனா ஃப்ரெஷ்ஷான பூக்களோட வாசனை இல்லையா? அது தற்செயலானது இல்ல. அந்த வாசனைக்கு ஒரு வேலை இருக்கு. அது உங்களுக்கு பசிய தூண்டிவிடும். ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? பசியோட ஷாப்பிங் பண்றவங்க சராசரியா 30% அதிகமா செலவு பண்றாங்களாம். ஆமா, 30%. இது உங்க மூக்கு வழியா உங்க பர்ஸை டார்கெட் பண்ற ஒரு நேரடி தாக்குதல். இப்ப அந்த ஸ்டோர்ல என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, என்ன இல்லன்னு பாருங்க. என்னைக்காவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஜன்னலையோ ஒரு கடிகாரத்தையோ பார்த்திருக்கீங்களா? கிடையாது. அதுவும் தற்செயலானது இல்ல. நீங்க நேரத்தை மறந்து அதிக நேரம் உள்ள சுத்திட்டு இருக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சது. யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய ஸ்டோர்ல நடந்து 100 பொருளோட விலையை ஒப்பிட்டு வண்டியை நிரப்புறதுக்குள்ள உங்க மூளை சோர்வடைஞ்சிடும் இல்லையா? இதுக்கு பேரு தான் டெசிஷன் ஃபிட்டீக். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் உங்க மன உறுதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். கடைசியில நீங்க ரொம்ப பலவீனமாயிடுவீங்க. அந்த பலவீனமான நேரத்துல தான் நீங்க பில்லிங் கவுண்டருக்கு வருவீங்க. அதுக்கு பேரு இம்பல்ஸ் ஜோன். உங்க மனவுறுதி கம்மியா இருக்கும்போது அங்க இருக்கிற சாக்லேட், ஸ்விங்கம், பத்திரிகைகளுக்கு சரி சொல்றது ரொம்ப சுலபம். அந்த சின்ன இடம்தான் ஸ்டோர்லயே ஒரு சதுரடிக்கு அதிக லாபம் பார்க்குற இடம். இது உங்க சோர்வடைஞ்ச மூளைக்கு போடுற ஒரு வரி. ஓகே. இவ்வளவு பொறிகளை பத்தி பேசியாச்சு. பயந்துராதீங்க. இந்த புதிர்வழியிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. வாங்க, இந்த சிஸ்டமை ஹேக் பண்றதுக்கான ஆன்டி ஸ்டோர் கோட் என்னன்னு பார்க்கலாம். உங்க கட்டுப்பாட்டை திரும்ப எடுக்கவும் உங்க பணத்தை சேமிக்கவும் 3 எளிமையான ஆனா சூப்பர் எஃபெக்டிவான விதிகள். முதல் விதி, கடையோட வெளிவட்டத்துல மட்டுமே ஷாப்பிங் பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் உண்மையான ஃப்ரெஷ்ஷான பொருட்கள், காய்கறி, இறைச்சி, பால் எல்லாம் இருக்கும். பதப்படுத்தப்பட்ட அதிக லாபம் தரும் பொருட்கள் நிறைந்த அந்த நடு வரிசைகளுக்குள்ள போகவே போகாதீங்க. சீரியஸா, அதை தவிர்த்தாலே பாதி பணம் மிச்சமாகும். இரண்டாவது விதி, அந்த பெரிய ஷாப்பிங் ட்ராலியை தொடாதீங்க. ஒரு பெரிய ட்ராலியை எடுத்தா அதை நிரப்பணும்னு ஒரு உளவியல் அழுத்தம் வரும். அதுக்கு பதிலா ஒரு சின்ன கூடையை மட்டும் பயன்படுத்துங்க. கூட நிறைஞ்சா உங்க ஷாப்பிங் முடிஞ்சது, அவ்வளவுதான். கடைசியா 3வது விதி, உங்க ஷாப்பிங்கோட பின்னணி இசையை நீங்க கட்டுப்படுத்துங்க. கடைகள்ல எப்பவுமே மெதுவான அமைதியான இசையை ஒலிக்க விடுவாங்க. அது உங்களை மெதுவாக்கி அதிக நேரம் அங்கே தங்க வைக்கும். உங்க ஹெட்ஃபோனை மாட்டி உங்களுக்கு பிடிச்ச வேகமான பாட்டை கேளுங்க. உங்க வேகத்தை நீங்க முடிவு பண்ணுங்க, அவங்க இல்ல.
இன்னைக்கு நாம பார்த்தது எல்லாமே கடைக்குள்ள இருக்கிற நேரடியான பொறிகள் தான். ஆனா உண்மையான ஆபத்து வேற. நீங்க வீட்ல இருக்கும்போதே உங்க டேட்டாவை வச்சு உங்களை வேட்டையாடுற கண்ணுக்கு தெரியாத டேட்டா பொறிகள் தான் இதை விட சக்தி வாய்ந்தவை. அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பணம் கதையில நாம ரிவார்ட் பாயிண்ட் மோசடிய வெளிக்கொண்டு வரப்போறோம். அவங்க உங்களுக்கு பரிசு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க உங்களை கண்காணிக்கிறாங்க. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். கடைசியா நீங்க வாங்கின மளிகை பொருளோட பில்லை எடுத்து பாருங்க. உங்க லிஸ்ட்ல இல்லாம எத்தனை பொருட்கள் அந்த பில்லுல இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு உண்மையா சொல்லுங்க. உங்க பதில கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்பதான் தெரியும் இந்த வலை நம்ம எல்லாரையும் எவ்வளவு ஆழமா பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம்.